Hi friends, welcome to Diya Samayal. Hi friends, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா சம்மர் ஸ்பெஷல். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய மாம்பழ குச்சி ஐஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. மாம்பழ குச்சி ஐஸ்க்கு முதல்ல மாம்பழ சாறு ரெடி பண்ணிக்கலாம். இப்படி கோடு போட்டுக்கோங்க, ஈஸியாக எடுத்துட முடியும் நம்ம இந்த செத பகுதியை. ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, உங்களுடைய இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு, 1/4 ஸ்பூன் மிளகாய் பொடி தலை தட்டி எடுத்துக்கோங்க. அரை எலுமிச்சப்பழ சாறு, ஒரு கிளாஸ் தண்ணி. இதை மிக்சியில் நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம். நல்லா அடிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் புளிப்பு, இனிப்பு, காரம், கொஞ்சம் உப்பு எல்லாம் சேர்ந்து சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ஐஸ்கிரீம் மோல்டு இருந்தால் ஐஸ்கிரீம் மோல்டில் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் டீ டம்ளர் இருக்கும், அதில் கூட ஊற்றி வைக்கலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் போட்டு இந்த டம்ளரை நல்லா க்ளோஸ் பண்ணி வைங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட பிளாஸ்டிக் கவர் இல்லைன்னா நீங்கள் மூடி போட்டு வைங்க. ஒரு 3 மணி நேரம் கழித்து ஓரளவுக்கு செட்டாக இருக்கும். அப்போ நம்ம குச்சி சொருவி வச்சுக்கலாம். கத்தி எடுத்து சென்டராக லைட்டாக ஒரு சின்ன கோடு, கத்தியை வச்சு சென்டராக ஒரு கோடு போட்டோடனே குச்சி வச்சு இப்படி சொருவிடுங்க. இப்போ இது ஃப்ரீசரில் 6 மணிலேருந்து 8 மணி நேரம் வச்சு எடுக்கணும். 8 மணி நேரம் கழித்து நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த கவரை பிரித்து பார்ப்போம். நல்லா செட்டாக இருக்குது பாருங்கள். இதை ஒரு நிமிஷம் வெளியில் வைப்போம். ஏன்னா இப்போ தான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்திருக்கேன், நல்லா இறுக்கி பிடிச்சிருக்கோம். அதனால் ஒரு நிமிஷம் அப்படி வெளியில் வைப்போம். இப்போ எடுத்து பார்ப்போம். எவ்வளோ சூப்பராக செட்டாக இருக்குது பாருங்கள். ஒரு சூப்பரான மாம்பழ குச்சி ஐஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.